இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குரலுமே, கடவுளுடைய வார்த்தை. இதோ இந்த நாளிலும் கூட நம்மோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே வாழ்வு அடங்கி இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாய், நமக்கு தேர்தலாய், ஆலோசனை தருகிறதாய், நம்மை வழி நடத்துவதாய் இருக்கிறது. இதோ அந்த நாளிலும் கூட தூய ஆவியானவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை. இணைச்சட்ட நூல் 28ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையை தூய ஆவியானவர் காட்டுகிறார். உன் கணக்குகளிலும் நீ மேற்கொள்ளும் சேவைகள் அனைத்திலும் நீ ஆசையில் பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசையை பெற்றிடுவாய். ஆண்டவர் நமக்கு ஆணையிடுவார். என்ன ஆணை? ஆசீர்வாத ஆணை. நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். நாம் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாத மழையை பொழிவார் என்று இந்த நாளிலே கொடுக்கிறார். இணைச்சட்ட நூல் 28ஆம் அதிகாரம் 1வது இறை வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. இன்று நான் உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது ஆண்டவர் நாம் இருக்கின்ற இடத்திலே, நாம் வசிக்கின்ற இடத்திலே, நாம் வசிக்கின்ற வீட்டிலே, நாம் வசிக்கின்ற ஊரிலே, நாம் செய்கின்ற வேலை செய்கின்ற இடத்திலே ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாருக்கும் மேலாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம் நிலத்திலே நம்ம பயிர் செய்து கொண்டிருக்கலாம், களஞ்சியங்களிலே, நம்ம வீட்டிலே உணவுக்கு பற்றாக்குறையா இருக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் காட்டிலும், எல்லாரையும் காட்டிலும் நம்மை உயர்த்துவராய் இருக்கிறார். நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஆணையிடுவார். நாம் வேலை செய்கின்ற இடத்திலே நம்மை அவர் உயர்த்துவார். அதே நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிற போது, ஆண்டவரின் ஆசையை செல்வம் அளிக்கும். ஒருவேளை நமக்கு பணம் குறைவாக இருக்கலாம், பற்றாக்குறையா இருக்கலாம், படிக்கிறது பிள்ளைகளுக்கு செலவு செய்ய பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம் தேவைகளை நிறைவேற்றுகிறவர். நம் தேவைகளை அவ்வப்போது தேவையான சமயத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். எப்பொழுது? அவருடைய கட்டளைகள் இப்படி நடந்து, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கிற பொழுது, அவரோடு கூட இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவதாய் இருக்கிறார். கலங்காதே, தெரியாதே, நான் உனக்கு ஆசீர்வாத மழையை பொழிவேன் என்று ஆணையிடுகிறார். எனக்கு அன்பு காட்டுவேன் என்று நீதிமொழி புத்தகத்திலே ஆண்டவர் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எனக்கு அன்பு காட்டுகிறவருக்கு, என் சொற்படி நடக்கிறவர்களுக்கு நான் அன்பு காட்டுவேன், அவர்களை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் இதோ இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். அதே நீதிமொழி புத்தகம் 10வது அதிகாரம் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே, செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் உண்டு என்று சொல்லி, நம்மளுடைய குடும்பத்திலே என்ன தேவை அதை ஆண்டவர் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய கட்டளைப்படி நடப்போம். கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு ஆசீர்வாத மழையை ஆணையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு கலக்கம் வேண்டாம், நமக்கு பயம் வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆசீர்வாத மழையை புரிவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பத்திலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நான் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியோ, வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென் ஆமென்.